எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்டான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறேன். ஹரியாலி சிக்கன். இந்த ஹரியாலி சிக்கன் வந்து மித்த சிக்கன் கிரேவி மாதிரி இல்லாமல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து மசாலா எல்லாம் சேர்ப்போம். அது கூடவே ஒரு முக்கியமானது என்னென்னா புதினா, மல்லி, பச்சை மிளகா இதை நல்ல நைஸ் பேஸ்ட்டை அரைச்சி சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, புரோட்டா, இட்லி, தோசை என்னத்துக்கு வேணாலும் ஊற்றி சாப்பிட்லாம். ஆனால் நம்ம வந்து வயிறுக்கு திருப்தியாக சாப்பிடணும்னா சாப்பாட்டோட போட்டு பிரட்டி அடித்தா தான் நமக்கு மனசார இருக்கேன். அதனால் இன்றைக்கி வந்து இந்த டிஷ்ஷை செஞ்சு நம்ம சுட சுட சாப்பாடை போட்டு நல்ல வயிறார சாப்பிட்றோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வந்து 2 கிலோ சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். பீஸெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பீஸாக போட்டிருக்கான். இந்த மாதிரி பீஸ் போட்டால் தான் ஹரியாலி சிக்கன் இந்த மசாலா எல்லாம் சேர்க்கும்போது அந்த பீஸை வந்து நல்லா அந்த மசாலா ஊறி பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம பெரிய பீஸாக வாங்கியிருக்கோம். அது கூடவே பாருங்கள், மல்லி, பச்சை மிளகா, புதினா எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இது மூணையும் முதல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன்னா புதினா அப்படியே சேர்த்துக்கலாம். மல்லி, பச்சை மிளகா இந்த 3 பொருளையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஹரியாலி சிக்கன் கிரேவிக்கு சட்டி வச்சுக்கலாம். நம்ம பண்ண போகிற இந்த ஹரியாலி சிக்கனுக்கு கடலெண்ணெய் தான் பயன்படுத்த போகிறோம். கடலெண்ணெயை ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் தாளிப்புக்கு ஒரு 2 பட்டை, ஒரு 4 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. இதை நல்லா முருகலாக விட்டுக்குருவோம். 3 பெரிய வெங்காயத்தை அப்படியே பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். இன்றைக்கி நம்ம 2 கிலோ சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். பாருங்கள், லெக் பீஸோடு வாங்கியிருக்கோம். இந்த சிக்கனை வந்து 3 தடவை நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். அப்படியே சிக்கனை சேர்த்துக்கிடுவோம். அப்படியே எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துக்குருவோம். மஞ்சத்தூள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கறி எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஹரியாலி சிக்கனுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீராத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது அப்படியே கறியோட கலந்து விட்டு நல்லா ஃப்ரை ஆகணும். சிக்கனுக்கு தகுந்த கல்லுப்பு சேர்த்துக்குருவோம். நம்ம அரைச்ச புதினா, மல்லி, பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஈஸா அரைச்சி சேர்க்கணும். அரைச்ச தண்ணி சேர்த்துக்கிடுவோம். தயிர் 1 கப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து இந்த கிரேவியோட நல்லா வேக விட்டுக்கிறேன். ஹரியாலி சிக்கன் கிரேவி பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஹரியாலி சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலா எல்லாம் கறியோட வேக வேக அந்த வாசனை செம்மையாக இருக்குது. வாங்க அப்படியே இறக்கி எடுத்துக்கலாம்.
அப்படியே பார்க்கவே சூப்பராக இருக்குது. கிரேவி அட்டகாசமாக இருக்குது. ஹரியாலி சிக்கன் கிரேவி வாசனை தாங்க சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்கள், அந்த கிரேவி சிக்கன் அப்படி பார்க்கவே அட்டகாசமாக இருக்குது. அப்படியே சுட சுட சாப்பாட்டோட பிரட்டிக்கிட்டு அவ்வளவு சூப்பராக இருக்குது. அட்டகாசமான டேஸ்ட். அப்பா, அப்படி சாப்பிட சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். அப்படியே மசாலாவோட ஊறி இருக்குது பாருங்கள். அந்த சிக்கனை பாருங்கள். அடாடாடா, இந்த கிரேவியோடு அந்த சிக்கனை எடுத்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். அப்பப்பா, டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குது. சீக்கிரம் வேலை முடிஞ்சு, ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. அந்த சாப்ஸு இந்த கிரேவியில் ஊறி அவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. பீஸு செம்ம பீஸு. அப்பா, இந்த கிரேவி தாங்க அட்டகாசமான டேஸ்ட்டு. இந்த கிரேவி சிக்கனில் ஊறும்போது சூப்பராக இருக்குது. இதே மாதிரி ஹரியாலா சிக்கன் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும். தோசை இட்லிக்கெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். சாப்பாடுக்கு செம்மையாக இருக்குது. கை நிறைய அள்ளி வாய் நிறைய வச்சு சாப்பிட்டா தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி சாப்பாட்டை போட்டு பெரட்டி சாப்பிட்டுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வில்லேஜ் ஸ்டார்கிங் சேனலில் எல்லோரும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய முழு ஆதரவு கொடுங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ போடுவோம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண மறந்துடாங்க. எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி. சாப்பாடு சூப்பராக இருக்குது. இந்த கிரேவி அட்டகாசமாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். சூப்பர் டேஸ்ட்.